உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். பல்வேறு சர்ச்சைகளையும் பெரும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்திய ஹேமா கமிட்டியின் முழுமையான அறிக்கையானது சீலிடப்பட்ட கவரில் வைத்து கேரள உயர்நீதிமன்றத்தில் தற்போது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதன் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சிவசபாபதி. சிவசபாபதி, வணக்கம். இந்த அறிக்கையில் சில பக்கங்கள் முன்னாடி நீக்கப்பட்டதா சொல்லப்பட்டதே, அந்த நீக்கப்பட்ட பக்கங்களும் சேர்த்துதான் தற்போது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா? இதனுடைய முழுமையான விவரம் என்ன? 2017ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா பிரபல நடிகை ஒருவர் கடத்தப்பட்டு அவர் பாலியல் அத்துமீறல் செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா பல்வேறு சர்ச்சைகள் கேரளா திரையுலகத்துல ஏற்பட்டுச்சு. இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இதற்காக ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. நீதிபதி ஹேமா தலைமையில ஒரு கமிட்டி கேரள அரசாங்கம் நியமித்தாங்க. இந்த கமிட்டியானது கிட்டத்தட்ட ஒரு 51 பேர்கிட்ட வாக்குமூலம் விசாரணை செய்துட்டு பாத்தீங்கன்னா இந்த அறிக்கையை 2019ஆம் ஆண்டு கேரள அரசிடம் இந்த அறிக்கையை சமர்ப்பித்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த அறிக்கை கிட்டத்தட்ட 233 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை அவங்க சமர்ப்பிச்சாங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த அறிக்கையை பல்வேறு அமைப்புகள் இந்த அறிக்கையை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கிட்டையும் அதே மாதிரி நீதிமன்றமும் சொல்ல கேட்டு அரசாங்கம் இந்த அறிக்கையை ஒரு சில பக்கங்களை நீக்கிட்டு மிச்ச பக்கங்களை வெளியிட்டாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, நீதிமன்றமே என்ன செஞ்சுச்சுன்னா இந்த அறிக்கையில யாருடைய மனதையும் புண்படுத்தாம அதே மாதிரி தனிப்பட்டவர்கள் பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் இந்த அறிக்கை வெளியிடப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில ஒரு சில பக்கங்களை தவிர்த்துட்டு மிச்சத்தை அரசாங்கம் வெளியிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் பொதுநல வழக்கு தொடுத்திருந்தார். இதுல ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கை முழுவதுமாக சமர்ப்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பொதுநல வழக்கை விசாரிச்ச நீதிமன்றம் இந்த 233 அறிக்கையும் இது மட்டும் இல்லாம டிஜிட்டல் ஆதாரங்களையும் சீலிடப்பட்ட கவர்ல கோர்ட்டுக்கு ஒப்படைக்க சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இன்று கேரள அரசாங்கத்தின் சார்பாக இந்த அறிக்கையை பாத்தீங்கன்னா 233 பக்கங்களை கொண்ட அறிக்கையையும் அதே மாதிரி டிஜிட்டல் ஆதாரங்களையும் சீலிடப்பட்ட கவர்ல தற்போது இந்த அறிக்கையை கோர்ட்ல கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஹேமா கமிட்டி அறிக்கை தொடர்பாக இந்த வழக்குகளை பரிசீலிக்கும் கேரள உயர்நீதிமன்ற நீதிபதியான ஜெய்சங்கர் நம்பியார் அதே மாதிரி நீதிபதி CS சுதா ஆகியோர் அடங்கிய சிறப்பு அமர்வு பெஞ்சு இந்த அறிக்கையை இந்த விசாரிக்க தொடங்கியுள்ளது. நன்றி சிவசபாபதி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.